Hello friends, welcome to Hi Big friends. Parota podcast. ஹலோ வெல்கம் தோஸ்தோ. பேக். நமஸ்கார் Hello, தோஸ்தா. hello. இன்னைக்கு சரி, நம்ம என்ன நமஸ்கார் பார்க்க தோஸ்தோ. போறோம்னா நீ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு வந்து match நேத்தையோட இருக்கு. மேட்சை பார்க்கலாம். நேத்து எங்களால ரெக்கார்ட் பண்ண முடியல டியூ டு சம் Some technical reason error. இல்ல, மேட்சோட reason வெறியில இல்ல. அப்படியே விட்டுட்டோம். ஆமா. மேட்ச் என்ன மேட்ச், அற்புதமா கண்ணு குளிரா இருந்துச்சு. அந்த கண்ணு குளிர்ச்சியான காட்சி என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் வெளியே போயிட்டேன். டின்னருக்கு இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இந்த சிஎஸ்கே மேட்ச், இந்த மீதி சரி. பெரிய பெரிய பிரான்ச்சைசி மேட்ச் எல்லாம் ஃபுல்லா அது ஸ்டேடியம். நான் அங்க வந்து டெல்லி வர்சஸ் இது வைசாக்ல பார்த்தேன். ஸ்டேடியம் ஃபுல்லே ஆகல. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி மேட்சுக்குலாம் ஃபுல் ஆக மாட்டேங்குது. என்ன மீதி அப்படி இந்த பார்த்தா இன்னைக்கு நடந்த ஜிடி மேட்ச் கூட தான் ஸ்டேடியம் ஃபுல் ஆகல. அதான் சொல்றேன், ஒரு அவன் கருத்து. இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல இருந்திருந்தோம்னா ஜாலியா போய் மேட்ச் பார்த்துருக்கலாம். நம்ம இருக்கிற 2 ஊரும் தான் இருக்கே. தம்பி நீங்க இருக்கிற ஊர்ல மேட்ச் நடக்கும். டிக்கெட்டு இங்க 10,000. நான் ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஐ எம் இன் பெங்களூர். இல்ல பெங்களூர்ல 10,000 வந்து அந்த சிஎஸ்கே டிக்கெட் மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து சும்மா அபோவ் எம்ஆர்பி, சும்மா ஒரு 500 ரூபா அவ்வளவுதான் விற்பானுங்க. அந்த விஷயத்துல இந்த ஒரு இங்க அப்படி இல்லப்பா, இஷ்டத்துக்கு விற்கிறானுங்க. ஆமா இங்க இஷ்டத்துக்கு சென்னை சான்ஸே இல்ல. சென்னையில நீங்க மேட்ச் பாக்குறது நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். அகமதாபாத் மேட்ச் டிக்கெட் பார்த்தேன். 900 ருபீஸ்ல இருந்து டிக்கெட் இருக்கு. 900 ருபீஸ் டிக்கெட் எடுத்து நல்லா ட்ரெயின் ஏறி போய் பார்த்தீங்கன்னா கூட, பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தா கூட நீங்க ஒரு சென்னை மேட்ச் காஸ்ட் தான் ஆகும். கண்டிப்பா. நான் இருக்கிற 12,000 ரூபாய் காசு நீங்க ஃபிளைட்லயே கூட போயிட்டு வரலாம். ஆமா. அதோட ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன். சாம்சங் அல்ட்ராலயே 100x ஜூம் போட்டு மேட்ச் பார்த்துட்டு இருக்கானுங்க. அது நானும் பார்த்தேன். அது ஆக்சுவலா இந்த வருஷம் வீடியோவே கிடையாது. அதான் மேட்ரு. அது போன வந்து வெளியில கிரவுண்டுக்கு வெளியில உட்கார்ந்து சேப்பாக்கு வெளிய இந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்கும். ஆமாமா, அங்க ஒரு ஓட்டம் இருக்கும். நேரா அந்த ஓட்ட வழியா பாக்குறானுங்க. இன்னைக்கு அந்த ஓட்டையை மூட போறானுங்க. இன்னைக்கு இவங்க கதற ஓட்டையை மூடுறது பிரச்சனை இல்ல. ஆனா சாம்சங் யூஸ் பண்ணி ஒரு வயர்லெஸ் மானிட்டர் கொண்டு வந்து சாம்சங் டெக்ஸ்ல கனெக்ட் பண்ணி தலைவன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா காசு பார்க்கலாம். ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா யூஸ் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். அவன் 5 ரூபாய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு நீ வந்து இது இவ்வளவு பெரிய மேட்ச் ஸ்ட்ரீம் பண்றடான்னு புடிச்சு உள்ள தள்ளிடுவான். அவனை உள்ள தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் காசை பார்த்துட்டு ஓட வேண்டியதான். அவ்வளவுதான். எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு முடிய கேக்குறான்ல, எப்போ ஓடுறன்றதுதான் முக்கியம். ஓகே கைஸ், ரொம்ப ஆஃப் டாபிக் போறோம். we'll get into the topic. நேத்து மேட்ச் பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நான் பார்த்தேன். எல்எஸ்ஜியோட பேட்டிங் நான் பார்த்தேன். so I'll be able to speak about that. நேத்து மேட்ச் ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சவனே will choose to bowl அக்ஷர் பட்டேல் சொன்னது வந்து எந்த இதுல சொன்னான்னு தெரியல. பிகாஸ் இட் வாஸ் பேட்டிங் ட்ராக் தான். ஆமா. ஆனா இப்போ என்ன மேட்டர்னா, எல்எஸ்ஜியோட டீமே 200 அடிக்கறான்னா அது பேட்டிங் ட்ராக் தான். இல்ல பேட்டிங் ட்ராக்கே தான். எல்எஸ்ஜிட்ட பேட்டிங் இருக்கா, பவுலிங் தான்டா இல்ல. அதனாலதான் தோத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ அதான் எல்எஸ்ஜியோட பேட்டர்ஸ் எல்லாம் கிளிக் ஆயிட்டானுங்க. நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஃபுல்லா பவர் ஹவுசஸா வச்சிருக்கானுங்க, என்ன பண்ண போறானுங்கன்னு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன வருஷம் எஸ்ஆர்எச் போட்ட அதே பிளேட்டை தூக்கிட்டு வந்து திருப்பி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். டு பி ஆனஸ்ட், அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ? அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இஃப் தே ஆர் கோயிங் டு பிளே கிரிக்கெட் இன் பிட்ச் தட் எய்தர் ஸ்பின்ஸ் ஆர் ஸ்விங்ஸ்னா, அவங்க டீம் வந்து ஃபார் ஷூர் 150 பிளஸ் அடிக்கிறது கஷ்டப்படணும். ஏன்னா அவங்க டீம்ல இருக்கிற பேட்டர்ஸ்ல இப்போ நான் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் படியே சொல்றேனே, ஐடன் மார்க்ரம் நல்ல பிளேயர், ஹி கேன் கேரி த ஹோல் கேம். ஓகேவா? மிச்சல் மார்ஷ் அடிச்சா அடிப்பான், இல்லை போயிடுவான். நிக்கோலஸ் புரனும் இஸ் கைண்ட் ஆஃப் ஹிட் ஆர் மிஸ் தான். ஆனா கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் ஹிட், ஆனா ஹிட்டிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி அவனுக்கு. அவ்வளவுதான். அதுதான். அது ரிஷப் பண்ட் ஒரு நல்ல பிளேயர். ஓகேவா? அவர் வந்து அதான் இல்ல போன மேட்ச் ஆடல, அது கோயன் கார்னிங். போன மேட்ச் மட்டும் தான் ஆடலையா? ஆமா. இல்ல லாஸ்ட் சீசன் கொஞ்சம் டீசன்ட் ஸ்கோர்ஸ் தான். we cannot blame completely on him. அதான் அந்த 20s 30s குயிக்கா கொடுத்து போயிடுவான். அது வரைக்கும் we can rely on him. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இஸ் ஆல்வேஸ் ஹிட் ஆர் மிஸ் தான். நல்ல பினிஷர் தான். ஜெயிக்க முடியாத மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுப்பான். ஆனா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இருந்தா கவுட் அவுட்டுருவான். ஆயுஷ் பதோனி அதாவது இல்ல அந்த ஆள் வந்து ஜெயிக்க முடியாத மேட்ச் முடிச்சு கொடுப்பான்றதோட, அந்த மனுஷன் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். நான் ஏன் பங்கு போட்டுருவேன்ப்பா. சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல்ஸ்ல பண்ணாப்ல, நான் உசுர கொடுத்து ஆடுறேன், நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ நீ பாத்துக்க. அவன் கடைசியில 100 அடிச்சு குழந்தைக்கு ட்ரிபியூட் கொடுத்தான்டா. அது பிரச்சனை இல்லை, விடு.
அதுக்கப்புறம் ஆயுஷ் பதன் இஸ் அ டீசென்ட் பேட்டர். என்ன கேட்டீங்கன்னா இஸ் நாட் ஆமா. எக்ஸலன்ட் பேட்டர். தே ஹவ் ரீடைன்ட் ஹிம், பட் இஸ் ஒன் குட் பேட்டர் ஃப்ரம் தியர் லாஸ்ட் இயர்ஸ் சைட். ஒரு அன்கேப்ட் நல்ல அன்கேப்ட் இது நான் அப்படி சொல்ல மாட்டேன். இஃப் ஹி கம்ஸ் இன் த டாப் 3 or top 4 he can score 400 runs or 350 runs in a season. But he coming at 6 or 7, it is not possible for him. நான் அவர் வர்ற சிச்சுவேஷன்ல அவர் அடிச்சு தான் ஆகணும், which is I think not possible for him. ஸோ இந்த பேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா அதான் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். நான் மிச்சல் ஸ்டார்க்குக்கு ஃபர்ஸ்ட் போடுறப்போ பால் ஸ்விங்கே ஆகல. ஆமா, ஃபர்ஸ்ட் 2 பால்ஸ் தான் ஆச்சு, அப்புறம் ஆகவே இல்லை. ஆனா என்ன ஒரு விஷயம்னா அதே மிச்சல் ஸ்டார்க்கு லாஸ்ட் ஸ்பெல் போடுறப்ப ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சு அந்த பால். அவங்க தான் ஐ பிலீவ் தட் அந்த தலைவை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ரூல் இவங்க திருப்பி கொண்டு வந்தது. ஐ பிலீவ் தட் தலைவை யூஸ் பண்ணலாம்ன்றது ரூல் ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் என்னதுன்னா தே ஹவ் நாட் சேஞ்ச் த பால் பிகாஸ் தே ஆர் பிளேயிங் த ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஆடுறாங்கன்றனால. ஆமா ஆமா, எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு 14-15 ஓவர்ஸ்லயே அந்த பால் ரிவர்ஸ் ஸ்விங் ஆற அளவுக்கு இல்ல, ரிவர்ஸ் ஸ்விங்க்கு டியூக்கு சம்மந்தமே இல்லை. ரிவர்ஸ் ஸ்விங் ஆற அளவுக்கு அந்த பால்ல இதா இருக்கா, லைக் வேர் இருக்கா? ஏன்னா நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கோம். ஆஃப்டர் அந்த 50th ஓவர் அந்த 60 to 80 பிஃபோர் டேக்கிங் த நியூ பால் தான் ரிவர்ஸ் ஸ்விங் வரும், இந்த ஆஃப்டர் 50. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒயிட் பால் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லைக் வாட் ஆர் ஐ சீன் ஒயிட் பால் வச்சு கூட நிறைய பேர் ஃபுல் டே மேட்சஸ் ஆடுவானுங்கல்ல, அப்போ கூட ரிவர்ஸ் ஸ்விங் வந்து ஆஃப்டர் த 30th ஓவர் அப்புறம் தான் வரும். ஏன்னா ஒயிட் பால் இஸ் நாட் தட் ஸ்ட்ராங். ஒரு 16th or 15th ஓவர்லேயே வருதுன்னா எனக்கு பாலோட குவாலிட்டி நல்லா இல்லையா, ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுறதுன்றது வேற. ஏன்னா இதே ரிவர்ஸ் ஸ்விங்கு இன்னும் நிறைய பேருக்கு நியூ பால்லேயும் ஆச்சு. அது பால் ஸ்விங் அவங்க போட்டதே அப்படியா இல்லை அவங்க ஆக்ஷன் அப்படியான்னு தெரியல. பட் அவங்க கொடுத்த பால்ஸ் அப்ளை பண்ணது கரெக்டா இல்லையா அப்படின்றது ஒரு தாட் இருக்கு. ஏன்னா 15 பால்ல ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுதுன்னா அப்ப ஆக்சுவலா இது ஸ்போர்ட்டுக்கு நல்லது. ஏன்னா இவனுங்க போட்ட பால் மாத்தலன்னு சொன்ன பால் ஆக்சுவலா மாத்தினாங்க அந்த இடத்துல. ஒரு டிசியோட இன்னிங்ஸ்ல டிசி பவுலிங் போடும்போது ஒரு பால் வெளியே போய் they have changed the ball. ஆமா ஆமா, அப்ப அடுத்த பால் விக்கெட், அதுக்கு அடுத்த பால் தான், அதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்க் வந்து டேக்கன் விக்கெட். அப்ப இருக்கலாம், நான் அவ்வளவு கிளியரா நோட்டீஸ் பண்ண நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனா அதுதான் யார விக்கெட் எடுத்தாங்கறதுதான் அவன் பூரன் எடுத்துட்டான். அப்புறமா வந்து ஷபாஸ் அகமது, ரவி பிஷ்ணோட விக்கெட் நாட் தட் மச், பட் ஷாபாஸ் அகமதோட தேவைப்படுற விக்கெட் தான். அது இருந்ததுன்னா அதான் அந்த பிளஸ் ஒரு யார் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் 6 அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆனது நிக்கலஸ் பூரன். கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அடுத்த இன்னிங்ஸ்ல. ஆமா, நான் 2 6 கண்டினியூஸா அடிப்பான், புது பால் எடுப்பானுங்க, வெளியே போயிருச்சுன்னு அடுத்த பால் விக்கெட். சரிப்பா, அது மேட்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் இவங்களோட பேட்டிங் பேசுவோம். எக்ஸலன்ட். அதான் இவங்க நான் மிச்சல் மார்க்ஸ் ஓபன் பண்ணோனே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ஐடன் மார்க்ரம் கூட யாரு ஓபன் பண்ண போறான்றதே தெரியாம இருந்தோம். ஏன்னா ஆக்சுவலி ஐடன் மார்க்ரமே இஸ் ப்ராபபிலி நாட் ஓபனர், பட் அவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ரிலீஸ் பண்ணி விட்டான் இந்த பிரஷரை. இல்ல T20 வரப்போ ஐடன் மார்க்ரம் இஸ் an ஓபனர். ஓகே, நல்ல இதுதான். நான் என்ன சொல்றேன்னா இவங்களோட இப்போ இந்த ட்ராக்ல இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ராக்லயும் வந்து இதே மாதிரி ஹிட்டிங் போக கூடாது. ஐடன் மார்க்ரம் ஷுட் ஸ்டாண்ட். ஏன்னா அவர் ஹிட்டிங் போய் தான் அவுட் ஆனாரு. ஸோ இப்போ ஐடன் மார்க்ரம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிட்டில் லாங்கர்னா மீதி சைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஃபுல், அதான் அந்த எஸ்ஆர்எஸ் பண்ணாங்க எல்லாரும் 200 ஸ்ட்ரைக் ரேட் அப்படி ஆடிட்டு ஐடன் மார்க்ரம் மட்டும் அந்த 150s 120s அப்படி மெயின்டைன் பண்ணாலே போதும், நல்லா ஸ்கோர் போடலாம் போர்ட்ல. கண்டிப்பா. ஸோ டெல்லியோட பவுலிங் வந்து என்னை கேட்ட ஒரு நல்ல பவுலிங் அட்டாக், நல்ல பவுலிங் எஃபர்ட் நேத்து. ஏன்னா they were on route to 240 250 இருந்தானுங்க LSC. அந்த லாஸ்ட் 6 overs வந்து வெரி க்ரூஷியல் அண்ட் இட் மேட் a very big impact. அது கரெக்ட் தான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஸ்டார்க்கோட 4 overs ஆர் குட். எப்பவும் ஸ்டார்க் 10 runs per over தான் போறாரு. என்ன இவ்வளவு ரன்ஸ் கொடுத்தாரு அப்படிலாம் பேசக்கூடாது. இஸ் அ அட்டாக்கிங் பவுலர். ஆனா என்னதான் விக்கெட்ஸ் வர லெவரேஜ் இருந்தாலும் அவர் ரன்ஸ் கொடுக்க தான் போறாரு. அக்ஷர் பட்டேல் ஏன் 3 ஓவர் போட்டாருன்னு எனக்கு தெரியல. ஒய் ஹி கேவ் த ஓவர் டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்னு அதுக்கு அவரே போட்டிருக்காரு. விப்புராஜ் நிக்கும் ஒரு நல்ல ஸ்பெல்லு, செகண்ட் ஓவர்ல நல்லா அடிச்சிட்டானுங்க.
ஆமா அதனால குறைச்சு விட்டான் அவன். லைக் ஆக்சுவலா அப்போ ஒரு குல்தீப் கேட்ச் யாதவ் ஃபார் தட் மேட்டர் வெரி குட் ஸ்பெல். நல்ல எக்ஸலன்ட் ஸ்பெல். அற்புதமான ஸ்பெல். அது அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல he gave out only 2 runs. அதான் முகேஷ் யாதவும் எக்ஸலன்ட் ஸ்பெல். பட் ஆனா லாஸ்ட் ஒரு ஆங்கிள் இதானதுனால வெளியே போயிட்டாரு. ம். மோஹித் சர்மா கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்பெல் இது. முகேஷ் குமார் இஸ் ஏன்னா அவுட் எல்லாரும் ஃபார் அரவுண்ட் 2 to 3 மேட்சஸ்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல அதுக்குள்ள அவங்க நட்ராஜன் அவங்கள ஃபிட் பண்ண முடியும்னா பிரச்சனையே இல்லை. ம். ஏன்னா அவங்ககிட்ட பவுலிங் இது இருக்கு, பேக்கப்ஸ் இருக்கு. கரெக்ட். they need not worry about doing that. ஏன்னா இப்போ விப்ராஜ் நிக்கம் மேல அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு. இஃப் he can bowl 4 overs அப்படின்ற ட்ரஸ்ட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன கேட்டீங்கன்னா டெல்லி Obviously he can. கேபிட்டல்ஸ் அதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா அங்க இங்க தான். ஆமா. அதனால ஃபுல்லா அந்த நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா போட முடியும்ன்ற ம், நம்பிக்கை ம். இருந்துச்சுன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஹேஸ் 4 bowlers. so you ஆமா. need not worry. கரெக்ட் கரெக்ட். See 5 bowlers including Akshar Patel. ம். இது போக you can bring in a bowler as an impact someone. ஆமா. ஓகே. சரி வேற ஏதாச்சும் ஒரு வியூஸ் உங்களுக்கு எல்எஸ்டியோட பேட்டிங் அண்ட் டெல்லியோட பவுலிங் பத்தி? வேற ஜுராசிக் ஜாமான் ப்ரோ இன்னைக்கு பேசவே இல்ல. பேசுறீங்களா? இல்ல மௌனம் எல்எஸ்டி இருக்குமா? பேட்டிங் யோசிச்சுட்டு இருந்தேன். ம். ஒரு சம்திங் ஃபிஷியான ஒரு இது படிச்சேன் ஃபேக்ட். அதாவது கேஎல் ராகுல் எப்போ கேப்டன் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓபன் தம்பி, பண்ணானோ அந்த அதே stat மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வேணாம்ப்பா. இல்ல அந்த ஸ்டார்ட் இவனுங்க எப்படி மேட்ச் பண்ணானுங்கன்னா இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பண்ட் வந்து சூப்பரா அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் போட்டானுங்க. இல்ல இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அதே கணக்குப்படி members. பார்த்தோம்னா 3வது சீசன் முடிஞ்சாலே பண்ணிட்டு வெளியே வந்துட்டு வரான். அடுத்து இந்த டீம் அதுதான் வாங்க தெரியல. போது நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவன் வந்து கேஎல் ஓபன் பண்ணும்போது 6 பாலுக்கு டக் அவுட் ஆனானா. ஸோ அதே மாதிரியே தான் பண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அதனால அந்த சீசன் அவங்க வந்து செமிஃபைனல் போவாங்களாம். ஓஹோ. யா ஏன்னா இந்த டீம் போகாது. My point of view. நானும் Very ஆமா. strong teams. They are very strong I teams. I to stand with my opinion from my reviews. ஆமா. லைக் நல்ல ஒப்பீனியன் தான், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மித்த டீமோட ஸ்ட்ரென்த்ஸும் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து குவாலிஃபை ஆன அந்த சீசன் வந்து அப்போதான் வந்து எல்லாரும் அடாப்டிங். ஏன்னா புதுசாக 2 டீம் வந்திருக்கு. தே ஹவ் ஸ்டோலன் சொல்லக்கூடாது. Like legally they have taken few of the stars who are part of the other teams. அதே மாதிரி impact player rule was a new thing then. இம்பாக்ட் சீசன்லயே வந்துருச்சா? ஆமா இவங்களோட சேர்ந்து தான் வந்துச்சு. நியூ சீசன் வரும்போது இம்பாக்ட் ரூல். ஸோ வந்து என்ன ஆகும்னா when others were backing and getting லைக் யார் எடுக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ இவங்களுக்கு அந்த ப்ரெஷரே இல்லை. தேர் பில்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அது இல்லாம இம்பாக்ட் பிளேயர் ரூல்னு ஒன்று இருக்கு. இவங்க வந்து சில டீம்ஸால புரிஞ்சுக்க முடியல. இல்ல நான் என்ன புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. பட் தே நாட் இம்பாக்டிங் இட் லைக் யூசிங் இட் கரெக்ட்லி. இல்ல நான் டாஸ்க் சொல்றேன் என்னன்னு. பட் ஆனா இப்போ லாஸ்ட் 2 மேட்ச்ல உனக்கு இம்பாக்ட் பிளே சூப்பரா யூஸ் பண்ணாங்க. ஈதர் பஞ்சாபும் சரி டெல்லியும் சரி. ஓகே அத ஒத்துக்கிறேன். இந்த பூனமோன ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இம்பாக்ட் பிளேயர் இப்போ அந்த மீதி 8 டீம்ஸ்க்கு எப்படி தெரியுமா இருக்கும்? திஸ் நியூ 2 teams will only focus on who they have to buy and impact player வச்சு. மீதி 8 டீமுக்கு வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு லாயல் ஃபேன் பேஸ்னு ஒன்று இருக்கு. இப்ப சிஎஸ்கே தோனி விட்டா எவனாச்சும் ஒருத்தன் சும்மா இருப்பானா? எனக்கு விடணும் தான் நியாயப்படி, கண்டிப்பா. ஆனா சும்மா இருப்பானா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபேன் பேஸுக்காக எடுக்கணுன்ற ஒரு ப்ரெஷரும் கூட இருக்கு. ஸோ இவனுங்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. ப்ளஸ் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலை பத்தி அவங்க அந்த ஃப்ரான்ச்சைசிஸ் அவ்வளோ யோசிக்க முடியல அப்பா. ஏன்னா தே வேற என்ன சொல்றது, இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் ஆடணும்னு அவங்க ரெடியா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீசன் அதனால தான் ஜிடி லிட்டரலி சூப்ட் இட் டைட்டில். அது மட்டும் இல்ல, they were also good. ஆனா இது ஒரு முக்கியமான அடிஷன் அங்க. ஆமா ஆமா அத சொல்றேன். சோ அதனால அவ்வளவுதான். செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பத்தி பாப்போம். சேஸ் ஒரு அற்புதமான சேஸ். நான் பார்க்கல, பார்த்தவங்க பேசுங்க அத பத்தி, நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜேக் பிரேசர் மெகா குழக்கம் போலதான். ஹீஸ் a hit or a miss. பட் அவர் அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. அது ஒரு நல்ல விஷயம், நல்ல பவர் கொடுத்தாரு. பட் ஆனா அவர் போட்ட சைடும் அவர் அடிச்ச ஷாட்டும் கொஞ்சம் இட் வாஸ் நாட் இது. ஆல்சோ அவர் வந்து ஒரு விஷயம் என்னதுன்னா, எல்எஸ்சி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாரும் வந்து மோஸ்ட்லி அந்த ஃப்ரண்ட் வி தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் ஜேக் பிரேசர் மெக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா சைட்ஸுக்கு அடிக்கணும்னு போனாரு. ஸோ அந்த ஒரு இதை அவர் ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்கனாலே டன் பெட்டர்.
அதே ஆனா அபிஷேக் பொருள் தான் எனக்கு கொஸ்டின். ஏன்னா ஜேக் ஃப்ரேசர் மேக்கர் அப்படிதான் ஆட போறான்னு எவ்ரி ஒன் நோஸ். பட் அபிஷேக் பொருள் எப்படின்னா ஹி ஹேஸ் டைம். லைக் அவர் வந்து போன வருஷம் எப்படி ஷவன் அவுட்னா he'll take the 2 or 3 balls. Okay, he'll play calmly. Then he'll go and hit. ஓகேவா? ஸோ அது வந்து இல்லாம அவருக்கு ஸ்கோரும் ஒரு ப்ரெஷராக இருந்திருக்கும். 200+ சேஸ் பண்றோம். ஒரு ரன் இருக்க போய் விக்கெட் விழுந்திருக்குன்றது. பட் he should have taken கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இஸ் ரீடைன்டு பிளேயர் வேற. அதான். And also one thing, what do you think about LSG's bowling attack இந்த இடத்துல? ஏன்னா நான் வந்து ஸ்கோர் மட்டும் செக் பண்ணேன் அப்பப்ப. நான் பார்த்தப்போ இட் வாஸ் 9 for 3 சம்திங். நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், ஓகே டெல்லியில இருந்து மேட்ச் போயிருச்சு. அப்புறம் இன்னொரு தடவை பார்க்கும்போது இட் வாஸ் அரௌண்ட் 120 for 6 சம்திங் இருந்துச்சு. இல்ல முடிஞ்சுச்சு. பவுலிங் அட்டாக் எப்போது சொல்றேன். ஷர்துல் தாக்கூர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை. பட் ஹீஸ் அவனை அவ்வளவா ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. என்னன்னு தெரியல. திஸ் கை நேம் மணிமாறன் சித்தார்த் வந்து அதான் நல்ல பவுலிங். ஷர்துலுக்கு இன்னும் 2 ஓவர் கொடுத்துருக்கலாம். 2 ஓவர் தான் பவுலிங் பண்ணான். ஷர்துலுக்கு ஏன் இன்னும் 2 ஓவர் போட்டா முடிக்கலன்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. பிரின்ஸ் யாதவ் மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஷர்துல் தாக்கர் கிட்ட கொடுத்துருக்கலாம். மைட் பி எக்ஸ்பீரியன்ஸ்னால உனக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஷர்துல் தாக்கூர் டஸ் தட் பெஸ்ட். ஏன்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாள். ஒரே ஓவர்ல 2 விக்கெட் அப்படி இருக்கும்போது கொடுத்துருக்கலாம். இல்ல எனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு எல்எஸ்ஜி சைடுல. why are they playing ஷபாஸ் அஹ்மத்? ஷபாஸ் அஹ்மத் ஏன்னா பிகாஸ் அவன் இந்த இதுக்கு முன்னாடி நடந்த ரஞ்சி டிராஃபி சையத் முஷ்டக் அலில 60+ வச்சிருக்கான் ஆவரேஜ். சரிப்பா. அட் லாஸ்ட்ல இல்ல அவன் யூஸ் பண்ணலையா அவன? இல்ல அவன் பேட்டிங் வர பொசிஷனும் ரொம்ப லேட். அதே பொசிஷன்ல தான் அவன் 60 அடிச்சான். 60+ ஆவரேஜ் வச்சிருக்கான். அந்த டீமோட பேட்டிங் லைனப் மட்டமா இருந்திருக்கு. ஏன்னா இவன் வந்து 60 அடிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா he is going to come after only 14 or 15 overs. அப்புறம் வந்து 60 அடிக்கிறது இஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். லைக் as a bowler-ஆவும் if they are not going to use him completely, லைக் அந்த பொசிஷன் ஒரு நல்ல பவுலர் லைக் ஷமார் ஜோசப் கூட கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பேஸ் அட்டாக்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அப்படி இருக்கிறப்போ he is a better player. அதனால தான் என்ன சொல்றேன், அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணலாம் அவங்களோட லைனப். I believe மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ் சிங், ரவி பிஷ்னாய், ஷபாஸ் அஹ்மத் 4 பேருமே தேர் ஸ்பின்னர்ஸ்ல. ஆமா 4 ஸ்பின்னர் யூஸ் பண்ணாங்க. 4 ஸ்பின்னர்ஸோட போறாங்க. 4 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றது தப்பு இல்ல. பிரின்ஸ் யாதவ் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர். ஃபாஸ்ட் பவுலர் அதான் 4 ஸ்பின்னர் யூஸ் பண்ணது என்ன கேட்டா தப்புன்னு சொல்ல மாட்டேன். யார எந்த டைம் ஆஃப் த மேட்ச்ல யூஸ் பண்றதுன்றதுதான். ஏன்னா அதான் சொல்றேன், எம் சித்தார்த் ஓகே ஸ்டார்டட் ஆஃப் பவர் பிளே வெல். பட் ஒரு டைம்ல நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகேவா? பட் ஏன்னா இவங்களோட பவுலிங் யூனிட் என்ன சொல்றது, we cannot say them that they will make out in the best bowling இதுல. முக்கியமா அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நம்ம கன்ஃபார்மா சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த குவாலிட்டி ஆஃப் ஒரு பவுலிங் யூனிட் தான். இல்ல இந்த பவுலிங்னால குவாலிஃபை ஆக மாட்டாங்க இப்ப நான் சொல்ல மாட்டேன். லைக் பார்த்ததுனால I will say that with this bowling and batting together they won't qualify. Batting எனக்கு இஷ்யூவா தெரியல. they are able to hit maybe like see some other match. இஷ்யூன்னு சொல்ல லைக் both are not complementing each other. ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிட்டு அப்புறமா நான் டிசிக்கு வருவோம். என்ன சொல்றேன்னா இப்போ ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒரு பவுலர் இருக்கான். ஓகேவா? நான் எந்திரன்ட்ட முன்னாடியே சொன்னதுதான், ரிட்டன்ஷன் அப்ப ஒரு டீம் எப்படி யோசிக்கணும் அப்படின்றது. எனக்கு பிளேயர்லாம் தேவையில்லை. ஓகேவா? நான் எத்தனை பிளேயர் ரிட்டைன் பண்றது தேவையில்லை. எனக்கு வந்து டோட்டலா கன்சிடரிங் தட் ஐ எம் கோயிங் டு ரீடைன் ஒன்லி 5 பிளேயர்ஸ். ஏன்னா நான் அந்த அன்கேப் நான் இப்போதைக்கு விட்டுறேன். நான் 5 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண போறேன்னா எனக்கு வந்து அங்க வந்து 120 ரன்ஸ் ஒரு மேட்ச்ல இஃப் தே ஆர் கோயிங் டு ரிட்டைன் மோர் பேட்ஸ்மேன். ஓகேவா? பட் எனக்கு சாலிடா என்ன வேணும்னா 80 to 90 ரன்ஸ். ஓகேவா? அவங்க நான் ரீடைன் பண்ண பிளேயர் இருந்து எல்லா மேட்சும் எனக்கு 80 to 90 ரன்ஸ் வேணும்.
அதே மாதிரி இஃப் ஐ எம் கோயிங் டு டேக் ஒன் பவுலர் எஸ் அட்லீஸ்ட் டேக் 2 விக்கெட்ஸ். ஓகே. அந்த கிரைட்டீரியா மீட் பண்ணி அவங்க ரீட்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரிட்டன்ஷன்ஸ் ஃபார் மும்பை they had only Jasprit Bumrah as their bowler. ஏன்னா they had a poor bowling attack compare. ஹர்திக் பாண்டியாவும் சேர்த்துக்கிறேன். அதான் நான் 2 பேரையும் சேர்த்துக்கிறேன். 2 பேரும் சேர்த்து எனக்கு ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுப்பாங்களா? எடுப்பாங்க, டிக்கு. சேம் வே ரோஹித் சர்மாக்கு வந்து நான் 15 ரன் தான் தரேன். எவ்ரி மேட்ச் வில் ஸ்கோர் 15 ஆவரேஜா 15. சூரியகுமார் வில் ஸ்கோர் 30. திலக் வர்மா வில் ஸ்கோர் 40. ஏன்னா he is very consistent. Will score 40 and ஹர்திக் பாண்டியா வில் ஸ்கோர் another 20. இதெல்லாம் சேர்த்து எனக்கு 80 பிளஸ் வருது. ஸோ தே ஹவ் டன் தேர் ரிட்டன்ஷன்ஸ் ரைட். ஸோ இப்படிதான் நான் யோசிச்சு ஐ வில் பிரிங் இன் அதர் பிளேயர்ஸ். எனக்கு டீம் டோட்டல் 180 தான் இருக்கும். 200 இஸ் அ மாடர்ன் டே கேம் தான். அதனால 180 அடிக்க முடியும்னா தட் டீம் கேன் புஷ் டு 200 ஆன் அ வெரி குட் டே. ஸோ அப்படிதான் ஒரு 11 நான் பில்ட் பண்ணுவேன். அதனால 180 அடிக்க முடியணும். 7 to 8 விக்கெட்ஸ் என் பவுலர்ஸ்னால எடுக்க முடியும். ஓகே. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த லைனப் வந்து என்னால எந்த 11லயும் என்னால அந்த கிரைட்டீரியா 2ஐயும் மீட் பண்ண முடியும். மற்ற டீம்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ்மே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். some teams rely on only bowlers. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் எஸ்ஆர்எச்க்கு வந்து அந்த 10 விக்கெட் கேட்டகரி வருதான்னு தெரியல. ஆனா நான் 180 சொன்னது அவங்களுக்கு 220 ஈஸியா கொடுத்துருவேன். ஆனா கிவன் டே they can score 250. ஸோ அது நான் விட்டுறேன் 2 டீம்ஸ். பட் நான் என்ன சொல்றேன், ஒரு மினிமம் கிரைட்டீரியாவா 2ல ஏதாச்சும் ஒன்று பர்ஃபெக்டா மீட் பண்ணுங்க. அது பண்ண முடியுமான்னா this LSG is not meant for that. அதான். ஆனா given day they can do like இந்த நாள் வந்து நல்லா தான் போச்சு. they took 9 wickets, they took 200 plus runs. இது எல்லா மேட்ச்லயும் பண்ண முடியுமானா முடியாது. Okay. So let's talk about Delhi's batting. What happened? ஆல்ரெடி அதான் பேசிட்டு தான் இருந்தோம். அபிஷேக் பொரல் should have played responsibly. சமீர் ரிஸ்வி கேஎல் ராவுலுக்கு பதிலா தான் உள்ள இருக்கான். To be honest, KL Rahul comes in, Samir Rizvi is out. Yeah. Samir Rizvi, they are rating him as a higher rated keeper. And who was the impact player for Delhi? Ashutosh Sharma. Proper impact. But considering Ashutosh Sharma எல்லாரும் பாராட்டாலும் யுப்ராஜ் நிகமா கண்டிப்பா பாராட்டியாங்க. ஆமா கண்டிப்பா. ஆமா ஏனா அசோஷ் சர்மா he can score 30 runs. Accelerated the game அங்க. இல்ல அசோஷ் சர்மா எல்லாருக்கும் தெரியும் அந்த 30 ரன்ஸ் அடிக்க முடியும்ன்ற காலிபர் இருக்கு. ஏன்னா பஞ்சாபுக்கு he did not score 50, ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. ஒரு 50 தான் அடிச்சிருக்காங்க. ஆனா he has helped them in chases. இதே மாதிரி ஒரு 2-3 சேஸ்ல he has helped. க்ளோஸ் ஆஃப் இருக்காங்க பட் they finished only 1 or 2. நிறைய மேட்சஸ் க்ளோஸ் ஆஃப் இருக்காங்க. இல்ல ஃபினிஷ் பண்ணது இல்ல. பஞ்சாப் has not finished any match. This is the first match he is finishing. ஓகே இல்ல ஃபினிஷ் ஹெல்ப் பண்ணுது. நான் சொல்றேன் எனக்கு வந்து சமீர் ரிஸ்வி ஒரு பொசிஷன் இஸ் நாட் his position that obviously he is going to come in. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவர் ஸ்டார்ட் பண்றப்போ he took a wicket. அதான் சொல்றேன் நியூ பால் வந்து ஸ்பின்னர் போட்டுருந்தா இன்னும் grip கிடைச்சிச்சு. ஸோ யுப்ராஜ் நிகம் is going to play every match. Considering they have only 2 spinners including him and Akshar Patel as their front line spinners. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் அதான் சொல்றேன்ல. குல்தீப் யாதவ் என்ன பண்ணாரு? குல்தீப் யாதவ் வந்து ஷுவரா இருக்கான் அந்த டீம்ல. ஷுவரா போல. ஓகேயா? அதனால தான் இவங்களுக்கு இப்ப அந்த 4th bowler-ஆ they have to bring in நட்ராஜன் தான். இப்போ I think they have one change that they can do for Harry Brook. இன்னும் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். பண்ணாலடா ஹாரி ப்ரூக்கோட சேஞ்ச்? இன்னும் இல்ல பண்ணல. இல்லையா இல்ல மிட் சீசன்ல பண்ணலாமா? I believe after 7 matches or 10 matches தான் பண்ணலாம். செஸ் இது பண்ணலாம். இப்போ பண்ண முடியாதா? இப்போ பண்ண முடியாது. I think then they have to அதான் சொல்றேன்ல ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு என்ன சொல்றது they have other spinners but they have to sacrifice another player to bring that spinnerன்றப்போ I will play Vipraj but எனக்கு ஒரு ஃபாஸ்ட் bowler இருந்தா நல்லா இருக்கும். So they can bring in a fast bowler instead of Harry Brook. Given that Mukesh Kumar has just a niggle இப்போ அப்படிங்கறப்போ ஆமா இப்போ நட்ராஜன் is a good choice. நட்ராஜன் good choice. ஆனா நட்ராஜனுமே ஃபிட்னஸ் அது அவனுமே questionable தானே. இன்னும் கம்ப்ளீட்டா மேட்ச் ஃபிட்னு தெரியல. பூவி கம்ப்ளீட்டா மேட்ச் ஃபிட் சென்னை மேட்ச்சுக்கு நியூஸ் வந்துருச்சு. யா. வரசல்
வர சொல்லு. எப்ப மேட்ச்? 28 28 28னா ஃப்ரைடே. ஓகே. ஃப்ரைடே. யா நல்லா பாக்கலாம். அண்ட் கடைசி ஓவர் வந்து கவனிச்சிங்களா? 6 பால் 6 ரன்ஸ் இருக்கிறப்போ. ஆமா. Why did they go for a spinner? since with two Shabazz Ahmed. 2 விஷயம் இருக்கு. இல்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு மோஹித் சர்மா இருக்கான் ஸ்ட்ரைக்ல. ஓகேவா? he is not capable of hitting ball. கரெக்ட். அதனால அந்த ஃப்ரண்ட்ல அடிச்சு ஆட சொன்னா கஷ்டம். பட் he is capable of hitting a single. டைவர்ட் பண்ணலாம். இல்ல அவன் எடுத்துட்டான், அது வேற விஷயம். ஆமா. என்ன சொல்றேன்னா இப்ப ஃபாஸ்ட் பவுலர் போடுறான்னா இப்ப ஷார்துல் தாக்கூர் அவன் ஸ்லோவர் பாலும் 110 120 ஸ்லோவர். சும்மா ஒரு டச் அந்த அவுட் சைட் பண்ணேன்னா பண்ட் ஸ்லிப் இல்லாம தான் நிக்கிறேன். 4 பவர் there is a higher chance. ஸோ ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வரான்றப்போ யூ ஹேவ் கண்ட்ரோல். என்ன பண்ணா கரெக்டா கையிலே அடிச்சுட்டு ஓடணும். ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் பிடிச்சிருக்கணும் பண்ணிட்டு, ஆனா பட் ஹி மிஸ்ட். அது நான் ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டேன். நான் ஐ வாஸ் வாட்சிங் சிகிஜிகாஸ் வீடியோ. அதுல ஒன்னு பார்த்தது என்னன்னா பண்ட் இன்னும் விக்கெட் கீப்பிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ரெண்டு மெயின் கேட்ச் விட்டான். ஆமா ஆமா. அசுதோஷ் சர்மாவோட கேட்ச் ஒன்னு விட்டான்னு கேள்விப்பட்டேன். இன்னொரு கேட்ச் மோஹித் சர்மா. ஓகே. அது கேட்ச் கிடையாது. அது வந்து பேட்ல போட்டு தான் போச்சு. அதுக்கு ரிவ்யூ எல்லாம் எடுத்தானுங்க. அதை எடுத்து இந்த ஸ்டம்பிங் பண்ணிருக்கான். ஸ்டம்பிங் பண்ணிருக்கலாம். ஐ மிஸ்ட். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா ஃப்ரம் டீம் வந்து 113 for 6 அதுக்கு அப்புறம் they had 100 runs to chase, almost 100 runs fall off wicket. அதான். ஆமா. ஓகே. இல்ல ஆனா நீ வந்து அத கணக்குல எடுத்துக்காத. நான் என்ன சொல்றேன்னா 65 for 5 is very poor. ஓகே. அதான் நான் என்ன சொல்றேன். அதுக்கப்புறம் they had battersல டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் சேர்ந்து அந்த இடத்துல அடிக்கிறதுக்கு. இல்ல ஸ்டப்ஸும் அஸ்தோஷ் சர்மா மட்டும் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பேட்டர்ஸ் நான் வந்து they are not bad. இல்ல விப்ராஜ் நிகம் நமக்கு இன்னைக்கு விப்ராஜ் சர்ப்ரைஸ் ஃபேக்டர். நான் விப்ராஜ் பத்தி பேசுறேன். நான் சொல்றது டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் பத்தி தான் பேசுறேன். நான் அதனால டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற விக்கெட்ஸ் பத்தி பேசுறேன். ஓகே. அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ்க்கு அப்புறம் அசுதோஷ் சர்மா இஸ் இம்பாக்ட் பிளேயர் தான். அதுக்கு அப்புறம் இருக்க ஒரே பேட்டர் யாருமே இல்ல பேட்டர். அதான் சொல்றேன். 113 for 6 ன்னு இருந்த ஒரு மேட்ச் how did they lose? அதாவது they had around 100 runs to score சேஸ் பண்றதுக்கு. அந்த மேட்ச் கைவிட்டு போனதுக்கு எனக்கு என்னதான் பேட்ஸ்மேன் அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஐ வில் சே திஸ் பியூர்லி லைஸ் ஆன் த கேப்டன் ஆஃப் த பவுலிங் டீம். கேப்டன் மட்டும் சொல்ல மாட்டேன், பவுலர்ஸும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. கேப்டன் ரொட்டேட் பண்றது இருக்குல்ல. இங்க பாரு, ஐ see that ஷர்துல் தாக்கூர் has not completed. நான் மேட்ச் பார்க்கல, நான் வெறும் பியூர் ஸ்கோர் கார்டு பத்தி பேசிட்டு இருக்கேன். ஷர்துல் தாக்கூர் has not completed his quota of 4 overs. அவனே 2 ஓவர் தான். சரி, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி they didn't trust him that click maybe. அவ போட்றதா LSG-யோட மெயின் ஸ்பின்னர் யாருன்னு பார்த்தனா ரவி பிஷ்னாய். வந்து அவன் எக்கனாமிக்கோட ஜாஸ்தியா 52 ரன்ஸ் கொடுத்திருக்கான். ஆமா, இதுல பவுலரோட மிஸ்டேக்ஸ் இருக்கு. இல்ல நான் மிஸ்டேக் நான் என்னன்னு சொல்றேன். why விப்ராஜ் நிகம் went this long na all the things that he has done is either cut பண்ணு இல்ல கவர்ஸ் மேல அடி. ஸோ அந்த 2 ஷாட்ல தான் he was surviving. அப்போ கூட என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு பவுல் இன்டு ஹிஸ் பாடி ஆர் பவுல் வைட் ஆப்ஷன்ஸ். ஈஸியர் ஆப்ஷன் அது பவுல் இன்டு ஹிஸ் பாடி. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பிகாஸ் ஈஸ் ஆல்சோ அன்னோன் கமாடிட்டி தான், அவனும் பெருசா ஆடி யாரும் பார்த்தது. என்ன நினைச்சிட்டாங்க, திருப்பி நான் பாடியில பவுல் பண்ணேன்னா அவன் லெக் சைட்லயும் ஒரு நல்ல கட்டை அடிச்சான்னா, ஸ்கொயர் கட்டோ சம்திங் அடிச்சான்னா எனக்கு இன்னும் ரன்ஸ் போகும். ஏன்னா ஆஃப் சைடு நான் ஃபுல் பண்ணிட்டேன், மூவ் பண்ணி அடிக்க முடியாது. அதனால ஆஃப் சைடை நான் ஃபுல் பண்ணிட்டேன். அப்படி இருக்கப்போ நான் லெக் சைடு போட்டேன்னா அந்த பிரச்சனை வருன்றதுக்காக ஒயிட்ல போட்டுட்டு இருந்தாங்க. ஒயிட் ஆப்ஷன் ஸ்பின்னர்ஸே அதை கூட மூவ் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் என்ன சொல்றது, he cannot hit it completely அந்த ஆஃப் சைட். அந்த என்ன சொல்லுவோம், கரெக்டா அந்த ஒரு 8 ஸ்டம்ப் 9 ஸ்டம்ப் லைன்ல போட்டு உனக்கு இந்த ஹைட்டுக்கு வரும்ல, நீ கரெக்டா நீ ஹைட்டு, ஆமா அந்த ஹைட்டுக்கு போட்டுட்டு இருந்தேன். அதுக்கு என்ன பண்ணா ரிவர்ஸா நான் அடிக்கணும்னா நான் ரிவர்ஸ் கூட அடிக்கிறேன், ஆனா லெக்ல அடிக்க மாட்டேன். அப்ப கண்டுபிடிச்சா அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல யோசிச்சு தான் லெக் சைட்ல போட்டா ஃபர்ஸ்ட் பால் அவுட். ஓகே, ஏன்னா அதெல்லாம் அவன் ஸ்டைல் பெருசா தெரியாது யாருக்கும். ஆமா,
அது ஒரு அற்புதமான மேட்ச். நான் அட்லீஸ்ட் இதுவாச்சும் பார்த்துருக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ். ஹைலைட்ஸ் பார்த்துருக்கலாம். ஹைலைட்ஸ் பார்த்து நான் இது முடிச்சிட்டு போய் ஹைலைட்ஸ் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். ரீப்ளே பாருடா. அதான்டா பனிஷ்மென்ட். யா ஜஸ்ட் 3 hours உட்கார்ந்து பாரு. 3 hours பார்க்காத. இவங்களோட இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தானே நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தேனே. ஓகே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வரலாம். இன்னைக்கு மேட்ச்க்கு வரலாம். பஞ்சாப் vs குஜராத். இருங்க அந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச். ஆமா சாரி. சொல்லுங்க 3 பேர் சொல்லுங்க. யா சொல்லுங்க. நிர்பராஜ் நிக்கம் அஸ்வத் சர்மா கொடுத்துட்டானுங்க. ஓகே. ஆக்சுவலா பூரனோட விக்கெட் அவர் எடுத்துக்கணும். ஒரு டிராப் பண்ணிட்டாரு கேட்ச் டிராப். அதனால ஒரு விக்கெட்டோட போனார். இல்லனா மேட்ச் அப்பவே கூட மாறி இருக்கலாம். சோ எனிவே he had an impact in both ends. Okay. other two. Yeah with Rajinikanth. Yeah. நீ அதேதானா ஜுராசிக் ஜாமன்? இல்ல I will go with Mitchell Marsh. Okay. நான் வந்து குல்தீப் யாதவ்க்கு போறேன். நான் வந்து பிஃபோர் மேட்ச் நம்ம லாஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ பண்ணும்போதே ஐ picked குல்தீப் யாதவ் as my player of the match. He delivered, so he will stay my choice. Okay. So இன்னைக்கு மேட்ச் talk about today match. இந்த மேட்ச் எலெக்ட் பண்ணி they chose to bat first இல்லையா? Yeah. இல்ல அப்படியா? ஆமா. ஸ்ரேயஸ் did not win நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? யாரா ஜெயிச்சா? எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன்டா. இதே ஞாபகம் இல்ல எவன் ஜெயிச்சான்னு. GT won the toss and decided to bowl தான். ஆமா. Okay. So yeah. மேட்ச் எப்படி ஆரம்பிச்சு எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அன்னோன் கமாடிட்டி பிரியான்ஷ் ஆரியா. அன்னோன் எனக்கு இந்த பிரியான்ஷ் ஆரியான்னு போய் எனக்கு இந்த பேர் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன்னு பார்த்தப்போ ஏதோ ஒரு சீக்கா வீடியோல அஸ்வின் ஆஷர்னா வீடியோல ஏதோ ஒரு வீடியோல they are talking about this guy Priyansh Arya and also commentators also are talking that ஏதோ டெல்லி பிரீமியர் லீக்ல 6 ball 6 sixes அடிச்ச ஒரு மனுஷன். 6 ball 6 6 yeah. No. பிரப்சிம்ரன் அவர் அதான் டுடே வாஸ் நாட் ஹிஸ் டே. இன்னும் ஸ்டார்ட் கிடைக்கல. ஸ்ரேயஸ் ஐயர் 3ல எப்படி வந்தாருன்னு சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. ஆனா ஏன் வந்தாருன்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. அதான் இந்த 26.5 கோடி எப்படா எனக்குன்னு கேட்டது அப்படியே காதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜி உங்களோட பிரைஸ் டேக் ஓகே. நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க பெரிய பையா தெரிஞ்சீங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் 24 கோடி எடுத்தானு புரியுதா? 24 கோடி அப்பயே நாங்க முடிவு பண்ணிட்டு நீங்க எவ்வளவு அது வரைக்கும் நான் யோசிச்சேன் கொஞ்சம் ஓவர் பிரைஸ் டோன்னு. அதுக்கப்புறம் ஆனா அற்புதமான ஸ்ரேயஸ் ஐயரோட நாக்கு. அப்புறம் ஓமர் ஜாய் விளையாடினாரு. இல்ல ஓமர் ஜாய் வந்தாரு. அப்புறம் RCB ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றாரு. இல்ல அவருடைய பேட்டிங் he holds a record of having more number of ducks. ஆமா இப்ப புது ரெக்கார்ட் வரையா? அதாவது மும்பை மேட்ச் போது ரோஹித் சர்மா, தினேஷ் கார்த்திக் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் ஈக்குவல் ரெக்கார்ட் 18 டக்குன்ட்டு. இப்ப ஈக்குவல் பண்ணலாம். நான் வந்து லீடிங்ல போறேன் பாரு அப்படிட்டு கிளென் மேக்ஸ்வெல் 19 ஐட்டாப்ல. ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க வந்து ஏன்டா மேக்ஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னு இப்பவும் கேட்பீங்க. நான் ஒரு டீம்ல கோச்சாவோ கேப்டனாவோ இருந்தேன்னா நான் எப்பவும் என் டீம்ல வச்சிருக்கேன். எனக்கு வந்து எனக்கு என்னதுன்னா நான் தான் சொல்லல, அந்த 180 runs 7 wickets அதே கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அவன் அடிக்கிறப்ப 100 run அவனே அடிச்சிருவான். அந்த மீறி அதே மாதிரி பவுலிங் வந்து எனக்கு எக்கானமிக்கலா போடும். ரியலி லைக் தட். என்ன பிச் ஆனாலும் இருக்கட்டும், இந்த குருணால் பாண்டியா எப்படி போடுவானோ ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ. குருணால் பாண்டியா செங்கல் பிடிக்குங்க, அவர் பவுலர் கிடையாது. சரி இது அது இன்னொரு பார்த்தேன், ஆர்சிபில இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஓகேவா, தெளிவா கட் பண்ணி போட்டிருந்தான். பர்த்டே கேக் கட் பண்ற குருணால் பாண்டியா ஸ்வப்னில் சிங் ஊட்டி விடுறத மட்டும் வச்சிருந்தான் வீடியோல. எவ்வளவு தெளிவா இருப்பான் அவன், பாத்துக்கோ. அதான் அதனால இல்ல, அதான் ஒரு டீசெண்டா ஈதர் எக்கனாமிக்கலா போடணும்னா போட்டுருவோம், இல்ல எக்கனாமி என்ன விக்கெட்ஸ் வேணும்டா அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்துரும். ஆக்சுவலா நீ ஒரு டிராப் கேட்ச் வேற இருக்கு சரியா. டு பி ஆனஸ்ட், சாய் சுதர்சன் கேட்ச் வேற டிராப் பண்ணிருக்கானுங்க.
ஸ்ரேயஸ் ஐயர் டிராப் பண்ணிருக்கான், வேற எவனும்லாம் இல்ல. இல்லன்னா ஸ்ரேயஸ் மேக்ஸ்வெல் ஐயரா? 2 விக்கெட்ல உட்கார்ந்திருப்பான். ஆமா, ஸ்ரேயஸ் ஐயர் கேட்ச் டிராப் பண்ணிட்டான். சாய் சுதர்சனோட கேட்ச். அவன் 30 ரன்லயே நம்ம ஒன்ல இருக்கிறப்ப கில் அவுட் ஆகி ஒரு ஓவர், செகண்ட் ஓவர் ஆஃப் மேக்ஸ்வெல் அப்ப. ஓகேவா, அந்த டிராப் வேற இருக்கு. அது எடுத்திருந்தான்னா இன்னொரு விக்கெட்டை சேர்ந்துருக்கும். அதனால அவன் ஸ்குவாட்ல இன்க்ளூஷன் ஐ ஹேவ் நோ கொஸ்டின்ஸ். அடிக்கலாம் அடிக்கலாம், அது நெக்ஸ்ட். ஈஸ் பேட்டிங்ல ஓகே, ஜஸ்ட் ஃபீல் டுடே கம் பேக் ஸ்ட்ராங்கர். சஷாங்க் சிங் அற்புதமா பண்ணா. வாட் டு யூ கைஸ் திங்க் ஸ்ரேயஸ் டிசர்வ்ட் திஸ் 100 ஆர் இல்ல டீமுக்காக இப்படி இத ஆடிக்கலாம் பரவாயில்ல? இல்ல ஸ்ரேயஸ் வந்து 100 வேணும்னு ஆடினான்றியா? நீங்க எப்படி கேக்குற? இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா, I really thought Shashank will give the strike to Shreyas Iyer at least for 2 balls. நானே யோசிச்சேன். ஆனா இவன் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு போறப்ப நான் ஒரு விஷயம் பார்த்தேன். நான் இன்னொன்னு சொல்லுவேன், இங்க நிறைய பேர் ட்ரிகர் வேற ஆவீங்க சரியா? ஆக்சுவலா இன்னிங்ஸ் முடிச்சோடனே ஸ்ரேயஸ் ஐயரும் சசாங்கும் தோல்ல கை போட்டு ஸ்ரேயஸ் ஐயர் மூஞ்சில இருக்க சிரிப்பை பார்த்தாலே டீம் இவ்வளவு டோட்டல் வந்துருச்சு, எனக்கு செஞ்சுரி இல்ல அது போதும். ஆனா இத நான் எது கூட கம்பேர் பண்றேன்னா, ஒரு ஆள் 6 அடிச்சு ஃபர்ஸ்ட் பால்ல முடிச்சான், ஒரு கை கூட கொடுக்காம ஒரு ஆள் வந்துட்டு முறைச்சு நம்ம பேசிட்டு இருந்தான் ஒரு 3 மேட்சுக்கு முன்னாடி. முடிஞ்சு போனது பேசாதீங்க, முடிஞ்சு போனதெல்லாம் பேசாதீங்க, சம்பந்தமே இல்ல, முடிஞ்சு போனதெல்லாம் பேசாதீங்க. பாத்தியா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் மிரட்டி விட்டுருக்கானுங்க போல சின்ன பையனை. போய் அவர் பினிஷ் பண்ணாத கேமாங்க, நான் ஒரு கேம் பினிஷ் பண்ணிட்டேன், நான் கெஞ்ச விட்டுருக்கானுங்க அவங்க. ஆனா உங்களுக்கு டீமுக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கவே இருக்காதுடா, நான் சாபம் விடுறேன்டா. ஏன்னா இப்பதான் ஒரு சின்ன பையன், அவன் சின்ன பையன்லாம் இல்ல, 26 இயர்ஸ் தான். பரவாயில்ல, கிரிக்கெட் அந்த டீமுக்கு சின்ன பையன், அந்த டீமுக்கு ஒரு சின்ன பையன், நீ நல்லா ஞாபகம். கிரிக்கெட்டிங் ஏஜ்ல ஒரு சின்ன பையன். ஹி வில் ப்ளே ஃபார் இன்னொரு அவனை ரீடைன் பண்ணி நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிராவோவோ இல்ல நான் சொல்ற ஒரு ட்வைன் பிராவோ ஸ்டேட்டஸ்லயோ அந்த மாதிரி ரீடைன் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணீங்கன்னா அவன் ரிட்டென்ஷன் வேணாம்னு போயிடுவான். அதான் மேட்ரு. ஓகே சரி, நம்ம இந்த மேட்ச்க்கு வருவோமா? சோ சசாங்க் சிங் வந்து நல்ல எக்ஸலன்ட் பார்த்து. ஆமா, ஸ்ரேயஸ் ஐயர் வாஸ் மோர் ஹாப்பி. இல்ல I do not disagree that அவனுக்கு வந்து அந்த 100 தேவைப்பட்ட செஞ்சுரி கிடைச்சிருக்கலாம். செஞ்சுரி கிடைச்சிருக்கலாம். I think ஏன்னா இன்னைக்கு ஆடின குவாலிட்டி ஆஃப் பேட்டிங்க்கு it would been a better start. எடுத்துட்டு வெங்கி மைசூர் வாயிலே பேட்ட காமிச்சாரு. இல்ல இந்த சாம்பியன்ஸ் ஆகும் போது ஒரு இமேஜ் வந்து தெரியுமா, ஜெய்சாட்ட போயிட்டு என்ன மாமா கான்ட்ராக்ட் போடுவோமா? ஆமா அது பரவாயில்ல, ராஜர் பின் எல்லாருக்கும் கோட்டு போட்டுட்டு இருந்தான். இவன் வந்து நீ எல்லாம் போடானா நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டான். அந்த இதெல்லாம் வந்து அது அந்த மாதிரி இருக்கு. அதனால வெங்கி மைசூர் வந்து இல்ல, நான் என்ன சொல்றேன், வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க 24 கோடி போறீங்கன்னா இவனுக்கு நீங்க இன்னொரு கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. வெங்கடேஷ் ஐயர் இப்ப கூட நான் கேக்குறேன் ஸ்பாட்ல, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ரோல் இஸ் பெர்ஃபெக்ட். அவர் பேச அடிக்கவும் மாட்டாரு. நீக்கு முன்னாடி இருந்த வெங்கடேஷ் ஐயர்ல இப்ப பவுலிங் பண்றதே இல்ல. ஆமா, he is not hitting now, he is not hitting. இல்ல நான் வந்து it was very decent. யாரோட கம்பேர் பண்றேன்னு சொல்றேன், யாரோட கம்பேர் பண்றேன்னு சொல்றேன். போன மேட்ச்ல ஒய் ஷபாஸ் அஹமத்னு கேக்குறேன்ல, அதே क्वेश्चन தான் லாஸ்ட் ஃபார் ஒய் வெங்கடேஷ் bro 24 crores. அதனால சொல்றேன். இல்ல நான் வந்து அதாவது போய் அந்த காசை போய் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளவு நல்ல வேலை கிடையாது. அதே பிரைஸுக்கு நல்ல பிளேயரா எடுத்து போயிருக்கலாம். அதே பிளேயருக்கு 2 பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போயிருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பேட்டர் வேணுமா, உங்களோட கம்ப்ளீட்லி பவர் இருக்கு ஓகேவா? இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வெங்கடேஷ் ஐயர் பொசிஷன்ல உங்களுக்கு பேட்டர் வேணுமா, யாருன்னா கம்ப்ளீட்லி ஹிட்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிற பேட்டர் தான் இருக்கான், நிக்கிற பேட்டர் வேணுமா? கேன் வில்லியம்சன் ஒருத்தர் இருக்கான் வெளியே, அற்புதமான கமெண்ட்ரி பண்ணிட்டு எனக்கு வெக்கமா இருக்கு பாக்கறதுக்கு. சிக்கர் தவன் இருக்கு. ஆமா அந்த மனுஷன் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போறான்னு போலையா? ஆமாமா, ஆஃப்டர் ஹாஃப் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஈஸ் இன் கமெண்ட்ரி. சிக்கர் தவன் இஸ் அவைலபிள். சிக்கர் தவன்ல அவைலபிள் இல்ல, ரிட்டையர்ட். அப்ப எவன் சாரி டேவிட் வார்னர், சாரி டேவிட் வார்னர் 2 லெஃப்ட் ஹேண்டர்ன்றதால வார்னர் படத்துக்கு போயிட்டாரு. அவருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல போயிட்டாரா, அதோட ஜாஸ்தியா சம்பாதிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு போயிட்டாரா? தனியா ஒரு படமே ராபின் ஹுட் ஆக்ட்லாம் பண்றான்டா. சரி அது மேட்டர் இல்ல.
அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயர் எடுத்திருக்காங்க வெங்கடேஷ் ஐயர். அதனால பேட்டிங் நான் சொன்னதுதான், தே ஆர் குட் இன் பேட்டிங். இவங்களோட பவுலிங் ஆர்டர் தான் என்ன பண்ண போறாங்க. கரெக்ட். ஆனா ஓப்பனிங் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. பிரியன்ஸ் ஆர்யா மேல நம்பிக்கை வச்சு இறங்கிருக்காங்க. தட் இஸ் a very good thing. ஆமா. and he has also proved their confidence. அதான் பிரப்சிம்ரனும் லைக் போன வருஷம் நெக்ஸ்ட் மாதிரி மேட்ச்ல இருந்து வந்துருவாரு. இல்ல போன சீசன் பெருசா அடிக்கல. நான் என்ன சொல்றேன்னா பெருசானா பிக் ஸ்கோர் அடிக்கல. பிக் ஸ்கோர் அடிக்கலனா பிரப்சிம்ரன் வந்து he is a hit or miss தான் அவருமே. பிரப்சிம்ரன் is a pinch hitter. ஓபனிங்ல pinch hit பண்றதுக்கு தான் அவரு. சோ ஜிடி வரும். சரி ஜிடியோட பவுலிங் bowler சாய் கிஷோர். சிராஜ் பயங்கர காஸ்ட்லியா போயிட்டாரு. என்ன விஷயம் தெரியல. சிராஜ் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஷூ போட்டு பார்சலோனா ஷூனாலே பார்சலோனா வருது. ஆர்சிபி வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க. இல்ல ஆர்சிபி வந்தா கண்டிப்பா ராஸ் பண்ணுவான். நீ ஆர்சிபி பண்ணுவான். ஆர்சிபி பண்ணுவான். எனக்கு என்னமோ இன்னைக்கு பால் ஸ்விங் ஆகாத மாதிரி தெரியல. இல்ல ஸ்விங் எதுவுமே ஆகாத ஆகல. மாதிரி தெரிஞ்சுச்சு. சாரி, அந்த பிச்சர் எதுவுமே ஆகல. ஸ்பின் நல்லா ஆச்சு. நல்ல ஸ்பின் நல்லா ஆச்சு. ரபாடா அவருக்கு வந்து இது ஓகே கொஞ்சம் போர். டீசன்ட். ஆமா. இல்ல அவருக்கு ஸ்டாண்டர்ட் வந்து எப்பவும் எய்தர் 2 விக்கெட் எடுத்துரும் இல்ல எக்கனாமி 8 கீழ இருக்கும். ரெண்டுமே இல்ல. லைக் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்னு இருந்துச்சுன்னா குட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே இல்ல. ஸோ பிலோ ஸ்டாண்டர்ட் தான். அர்ஷத் கான் ஏன் எதுக்கு எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து தம்பி போடுப்பா. இல்லடா அவன் பாஸ் போலரா எதுக்கு அர்ஷத் கான் வந்து ஸ்குவாட்ல வச்சாங்க எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. விட்டு ஒரு ஓரமா ஓகேவா, அது ஒரு சைட்ல இருக்கட்டும். ரஷித் கான்ட்டையும் சாய் கிஷோர்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சாய் கிஷோர் டிட் எக்ஸெப்ஷனலி வெல். நான் சாய் கிஷோர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு விக்கெட் அண்ட் 8 எக்கானமி, 8 or 9 எக்கானமி. ஏன்னா மீதி பவுலர்ஸ் கம்பேர் பண்றப்போ சாய் கிஷோர் இஸ் நாட் தட் லெவல். ஏன்னா இவங்க பவுலிங் அட்டாக்ல மீதி எல்லாருமே ஆர் வெரி குவாலிஃபைட் பவுலர்ஸ். ஆமா. ஸோ நான் அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு எக்ஸெப்ஷனலி வெல். ரஷித் கான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பொழந்துட்டான் ரஷித் கான். ஆமா, அதனால கொஞ்சம் காஸ்ட்லி. எனக்கு ஆனா அந்த ஒரு விக்கெட் எடுத்த ஒரு விக்கெட் எனக்கு வந்து எடுக்கலன்னா என்ன போயிருக்கும். எடுக்கலன்னா நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுது. பிரியன்ஸ் ஆர்யா டெபியூட்டன்ட் நல்லா போயிட்டு இருந்தான். ஜாஸ்தியா போயிருக்கும். ஆனா எனக்கு என்ன டவுட், இப்போ ஒரு கேள்வினா, இப்ப எல்லாருமே ரஷித் கான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரஷித் கான் ஆடணும்னாலே அவன் பயப்படுவான். சுனில் நாராயண ஏன் அடிக்கலன்னு சொல்றேன். கையை பின்னாடி வச்சுட்டு மறைச்சிட்டு வரான். அவ்வளவுதான் அவனுக்கு மேட்ரு. சரி, அவனே அடிக்க முடியாதுன்னா இல்ல, அவன் கையை வெளியே காமிச்சானா எல்லாம் அடிச்சிருவானுங்க. எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, ரீட் லைக் பேட்ஸ்மேனுக்கு என்ன ஆகும்னா, நீ கிரிப் பண்றப்பதான் ரீட் பண்ணுவாங்க மெஜாரிட்டி ஆஃப் தி பேட்ஸ்மேன்ஸ். நீ பின்னாடி வச்சுதான் கிரிப் பண்ணி எடுத்துட்டு வரேன்னா உனக்கு நான் ஸ்ட்ரைக்கருக்கும் தெரிய சான்ஸ். ஓகே, அட்லீஸ்ட் நான் ஸ்ட்ரைக்கர் தெரியுதுன்னா he can do something to he can signal. சச்சின் and டிராவிட் பண்ண மாதிரி they can do. அதனால இப்ப நான் ஸ்ட்ரைக்கரால அதுவும் பண்ண முடியாது. பின்னாடி வச்சுக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து தான் வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்ட். அவனும் பார்த்தனா இந்த பால் அப்படியே முன்னாடியே வச்சிருப்பான். அப்படியே சும்மா கையில திருப்பிட்டே இருப்பான். பின்னாடி போய் தான் சீம் பொசிஷன், ஐ மீன் கையில எங்க பொசிஷன் ஆகுதுன்றது பின்னாடி போய் அவன் டிசைட் பண்ணுவான். கை பின்னாடி வச்சு டிசைட் பண்ணிட்டு அப்புறமா வந்து பவுலிங் ஆக்ஷன் இப்போ ரைட் ஹேண்டர்ன்றவன் உனக்கு கண்டிப்பா மறந்துடும். லெஃப்ட் ஹேண்டர்னா உனக்கு நல்லா தெரியும். பவுலிங் டு ரைட் ஹேண்டர் சொல்றேன். ஸோ அதனாலதான் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சுனில் நாராயணா இருக்கட்டும் இன்னும் பிக் பண்ண முடியும். ஒன்ஸ் அதுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணிட்டானுங்கன்னா அவனுங்களே அடிப்பாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னாடி கேமரா தான் வைக்க முடியும். அது ஆனா இவங்க பார்க்க முடியாது. இல்ல இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. ஸ்லோ ஆக்ஷன்ல மிட் ஏர் லைக் பிஃபோர் ரிலீஸோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ல அவங்க கை முன்னாடி தானே வரும். அப்ப ரீட் பண்றதோ எப்படின்னு அவங்க பிராக்டிஸ் பண்ண. நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். ஃபில் சால்ட் ஆர்சிபிக்கு வந்துருக்கான். ஆர்சிபி பசங்க கிட்ட சொன்னா ஆர்சிபி பசங்க அவங்க பசங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்படிதான் வெளியே போகும் நியூஸ். இப்படிதான் போகணும். அதுக்குதான் இல்ல அந்த மாதிரி ஒரு நாலேஜ் ஷேரிங் இருக்குதான் ஐபிஎல் மாதிரி லீக் நடக்கிறதே. அந்த மாதிரி நாலேஜ் ஷேரிங் நடக்கிறது. அதனாலதான் உள்ளூர்லயே வந்தாலும் எல்லாம் வீட்லயே வந்து அடிச்சுட்டு போறானுங்க நம்மள. அப்போ நீ சொல்ற பிளேயர் என்கேஜ்மென்ட்டா பாக்குறாங்க அப்படின்ட்டா மைட் பீ. சோ இப்போ நெக்ஸ்ட் ஜிடி பேட்டிங் எக்ஸ்பெக்டட் போன சீசன் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிச்சாரு. கில்ல அவரோட நல்ல ஸ்டார்டிங் கம்மி தான். இல்ல குஜராத் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இதெல்லாம் கம்மி. கில்லு குஜராத்ல வந்து ஒரு சைடு கட்டைய பார்த்து ஸ்ட்ரைக் ரேட் 235 நல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இவனுங்க எங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்டோம்னா பட்லர் ஹிட் பண்ற இடத்துல வெளியே போயிட்டான். அவ்வளவுதான். வைஷாக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணாங்க. நிறைய வைட் ஆக்கர்ஸ் போட்டு பட் ஸ்டில் வைட்ஸுமே நிறைய வந்துச்சு. எக்ஸ்ட்ரா நிறைய போட்டாரு. இல்ல நான் போட்டது பிரச்சனை இல்ல. பட் they were not able to reach for the other
ப்ராப்பர் வைடியா கட்ஸா போட்டது ரீச் பண்ணி அடிக்க முடியல. ஆமா, ஒருவேளை டெவாட்டியா ஐயோ அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரன் அவுட்டா போயிடுச்சு. ஆமா, அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கும். கொஞ்சம் ஏன்னா அது டாட் பாலா வேற ஆயிருச்சு, அதான் மேட்டர். ம். ஸோ அதனால ரதர்ஃபோர்ட் நல்ல இன்னிங்ஸ். ஆமா. டாப் 4 பேட்டர்ஸ் நான் தப்பு சொல்ல மாட்டேன். they have played their thing. ஏன்னா டாப் டெவாட்டியா 4 இருந்திருந்தா மேபி ஒரு டர்னிங் பாயிண்டா ட்ரை இல்ல, அதான் டாப் 4 சேர்த்தாலே ஐ அம் கெட்டிங் 200 ஸ்கோர். அதனால அவங்க நான் தப்பே சொல்ல முடியாது. அதான் ஃபினிஷர்ஸ் ஷாருக் கான் ஒரு பால் 6 அன்டவுட்லி குட். அர்ஷத்கான பேட்டிங் கர வச்சிருக்கானுங்களா? ஐ டோன்ட் நோ. நீ மேட்ச்ல தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. அதனால எனக்கு பெருசா ஐடியா இல்ல. டெவாட்டியா தான். டெவாட்டியா actually was on track to do what he did the best, like push பண்றதுக்கு ரெடியா இருந்தான். இல்ல 4 balls 4 sixers you can do it. என்ன சொல்றது, அப்பப்போ பண்ணலாம், எல்லா டைமும் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இல்ல அட்லீஸ்ட் they could have taken it to the super over. டெவாட்டியா on side and ஷெர்பன் ரதர்ஃபோர்ட் இல்ல இப்போ கூட நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். வாட் எவர் they did is really good. ஏன்னா டேபிள்ல பார்த்தோம்னா their net run rate is really less. நான் அந்த வகையில பார்த்தேன். this could have gone worse for them. like அந்த லாஸ்ட் அந்த அதான் சொல்லல, இந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல they had 30 something, they have come this close. கரெக்ட். ஏன்னா நான் ஏன் நெட் ரன் ரேட் பார்க்க சொல்றேன்னா அவன் 2-3ல இருக்கான். க்ளோஸ் டு ஐசார்ஸ் 2.2, ஆர்சிபி சேஸ் பண்ணி 2.1. நெக்ஸ்ட் சிஎஸ்கே பஞ்சாப். நீங்க வந்து 130 ரன் நீங்க வந்து 19 ஓவர்ல தான் முடிப்பீங்கன்னா நெட் ரன் ரேட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. அவனுங்க இந்த சினிமாக்காரங்க மாதிரி யோசிக்கிறாங்க. காசு கொடுத்து வராங்க, 2 மணி நேரம் படம் நல்லா போனோம்ல அப்படின்ற மாதிரி 2 மணி நேரம் இருக்கணும்னு பாக்குறாங்க. காசு கொடுத்து வராங்க, காசு கொடுத்து வரானுங்க. அத கிளைமாக்ஸ் நல்லா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு காசி தாத்தாவே தான் வேலை பாக்குறாருன்னு நினைக்கிறீங்களா? சினிமா வேலையா? இல்ல பிளாக்ல டிக்கெட் விக்கிறது, ரெவென்யூ வரும்ல. இருக்கிறதுலே சிஎஸ்கே தான் வந்து இரு டீமோட காசு ஜாஸ்தி, காஸ்ட்லியஸ்ட் டீமா இருக்கு. காஸ்ட்லியஸ்ட் டீம் எதனால? பிளாக்ல டிக்கெட் விக்கிறதுனாலயா? புரியல. இல்ல ஸ்பான்சர்ஸ்னால. ஆமா, வளர்த்து போட்டுருக்க நீ. எத்தியோட வளர்த்து போட்டுருக்கான் 1000 crores கிட்ட. இங்கெல்லாம் ஆயில் மணி தான். எனக்கு ஆனா ஒண்ணுதான் தோணுது, எத்திஹாட் தொட்ட டீம் உருப்பிட்டது இல்ல. இல்ல நல்லா அடிக்கும், ஆனா பின்னாடி நிறைய கேஸ் இருக்கும். ஃபுட்பால் நிறைய பாத்துருக்கோம். இங்கிலாந்துல பெருசா கண்டுக்கல, நம்ம ஊர்லாம் அப்படிலாம் விட மாட்டாங்க. ஓகே, பவுலிங். பஞ்சாபோட பவுலிங் as usual. Asdeep he did what he did good. வைசாக் was unexpected. ஒரு இம்பாக்ட் பிளேயரா நடுவுல உள்ள கொண்டு வந்து, பட் ஆனா போன வருஷம் வைசாக் to play in the 11 given the quality. நானா இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து they did a better job with him. சால் கொஞ்சம் காஸ்ட்லி. சால் கொஞ்சம் காஸ்ட்லி. அதே மாதிரி மேக்ஸ்வெல் as usual அவர் வேலை பண்ணிட்டான். இல்ல அவன் ஆக்சுவலா ரெண்டாவதும் பண்ண வேண்டியது டியூ டு கேட்ச் ஸ்டாப் பண்றவங்க தான் வந்து கன்சிடரிங் தட் யானுக்கு சேம் தான். வாட் எவர் he told for சிராஜ் தான். this pitch was not supportive for the seamers. அது அவன மாதிரி ஸ்பேஸ் போடுற சீமர்ஸ். ஏன்னா யானுமே பாத்தீங்கன்னா hitting the deck hard and அந்த அதுல டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஆளு. யானு இஸ் நாட் a swing bowler என்னை கேட்டா. அதனால பட் ஓவரால் பஞ்சாபுக்கு இது ஒரு நல்ல வின். தட் டு ப்ராஜெக்ட் பாண்டிங் ரைட் ஆன் ட்ராக்னு தான் நான் சொல்லுவேன். What do you guys think about Project Ponting? Project Ponting பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லா போகுது. ஓகே, பாப்போம். அடுத்த மேட்ச் யார் கூட உங்களுக்கு? ஒரு அடுத்த செட் ஆஃப் மேட்சஸ் டுமாரோ ஆர்ஆர் இஸ் பிளேயிங் கேகேஆர். அடுத்த 2 மேட்சுக்கு நான் என்னோட கணக்கு மேட்ச் சொல்லிடுறேன். நான் நாளைக்கு வருவேன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆமா நாளைக்கு பூனமோன் இஸ் டிராவலிங். அவர் வந்து பேங்காக் போறாரு.
சாரி, அவர் பெங்களூர்ல இருந்து அவர் சொந்த ஊரான மதுரை மண்ணுக்கு வராரு. ஃப்ளோரிடா ஓகே. போறாரு. ரொம்ப பொய்யாலடே கொண்டு வேண்டாம். சரி என்ன சொன்னேன் எனக்கு ஃப்ளோரிடா. சரி சரி அது மேட்டர் இருக்குங்க. நாளைக்கு வந்து ஆர்ஆர் ஆர்ஆர் கேகேஆர். ஜெயிக்கும். ஆர்ஆர் ஜெயிக்கும். ஆர்ஆரா? ஆர்ஆர். ஆமா. ஆர்ஆர் ஜெயிக்கும். என்னப்பா நான் கேகேஆர் டாப் 5லயே சொன்னேன். கேகேஆர் இல்ல எனக்கு பூனம் நீங்க இருங்க ப்ரோ. தலைவர் திமிங்கலம் நீங்க சொல்லுங்க ப்ரோ, யார் ஜெயிப்பா? கேகேஆர். கேகேஆர். ஓகே, ஐ லைக் திஸ் கான்ஃபிடன்ஸ். நீங்க இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. பூனமோனி போய் கண்டினியூ. ஏன்னா நான் ஆக்சுவலா ஆர்ஆர் வச்சுக்கல. தேர் க்ளோஸ் டு கண்டென்ஷன் தான். நாங்க வந்து உள்ள அப்படியே எடுத்துக்கல. பட் நான் என்ன சொல்றேன்னா நான் ஆர்ஆர் சொன்னேன். நான் ஆர்ஆர் சொன்னேன். சிஎஸ் ஆர்ஆர் சொன்னீங்க. நீங்க ஒருத்தர் தான் ஆர்ஆர் சொன்னீங்க. சிஎஸ் நாளைக்கு எந்த கிரவுண்ட்? நாளைக்கு குவாஹாட்டி. கவுஹாட்டி. ஸ்பின் ஆஃப் இதுவா ஃபாஸ்டா? கவுஹாட்டி வந்து அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாங்க கிரவுண்ட். ஸ்லோ பேட்டர் ஃப்ரெண்ட்லி பிட்ச். அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸ்லோனா ஸ்பின் ஆகும். கொஞ்சம் ஸ்பின் நல்லா ஆகும். என்னோட 2 வீக் சொல்றேன். சாம்சங் ஒன்னு அசரங்க ஆடினாங்கன்னா ஓகே. அசரங்க அப்படி ஆடலன்னா ப்ளீஸ் பிரிங் இன் ஆகாஷ் மதுரா. ஆகாஷ் மதுரா ஆடலனா சாம்சங் மட்டும் தானா? ஓகே. ஜுராசிக் ஜாமான் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? ஆர்ஆரா கேகேஆரா ஃபர்ஸ்ட்? எந்த நான் பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் தான்பா. கேகேஆர் இங்க ஒருத்தர் தான் சப்போர்ட்ல இருக்கான். அது நாளைக்கு தெரிஞ்சிரும். எதுக்கு நம்ம சுராக் அப்புறமும் விஜய் ஃபேனா? சுராக் அப்புறமும் சுத்திட்டு இருக்கிற விஜய் ஃபேன் மாதிரி போலாங்க. ஓகே. ஆர்ஆர் பிளேயர் பிக். பிக் ஆஃப் தி பிளேயர் ஐ வில் கோ வித் சஞ்சு சாம்சன். ஓகே. தலைவர் திமிங்கலம் பிக் பண்ணல பிளேயர். நீங்க பிக் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அப்படியே நான் நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் வந்து டிகாக் போறேன். குவிண்டன் டிகாக். ஓகே. போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஒரு மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு. இந்த மேட்ச் பார்க்கலாம். ஓகே. ஐ டு பிக் ஆர்ஆர் டு வின் தி மேட்ச். ஆனா எனக்கு என்னமோ நாளைக்கு இட் வில் பி தி டே ஃபார் எய்தர் ஆஃப் சுனில் நரேன் ஆர் வருண் சக்கரவர்த்தின்னு தோணுது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டே புட் அப்னு எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்த மேட்ச் SRS LSGக்கு அதுக்கு அடுத்து SRS LSG they are playing at ராஜீவ் காந்தி ஹைதராபாத். வின்னர்லாம் சொல்லப்பா, உங்களுக்கு தெரியும். மேட்ச் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அது நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. பிளேயர் பிக் ஹெட் அண்ட் சிமர்ஜி. Okay. I will go with Simarjeet and ஐயோ அவன் பேர் மறந்துருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரா? அபிஷேக் சர்மா. ஓகேடா. மிஸ்டர் தலைவர் திமிங்கலம். I'll go with head or Klassen. Okay. ஜுராசிக் ப்ரோ? எனக்கு வந்து கிளாசன். ஓகே. சின்ஸ் கிளாசனும் ஃபார்முக்கு வந்துட்டான்னா மேட்ச் 300 தாண்டிரும். LSG கூட I expect 350. வேணாம் ப்ரோ. என்னதான் 20 ஓவருக்கு நீ சொல்லு என்ன உருட்டுறியோ உருட்டு. இல்ல நான் வந்து அதுக்கு ரீசன் சொல்றேன். இது டாஸ் ஜெயிச்சு பண்ட் பைய மட்டும் பவுலிங் எடுத்தாங்கன்னா அங்கேயே வெளியே கிளம்பிடுச்சு. நாங்க டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பேட்டிங் எடுத்தானா கூட பரவாயில்ல. ஏன்னா பேட்டிங் எடுத்தானா அவன் டார்கெட் தான் போடணும். அவன் எப்படி 200 போட்டுருவான். 180 200 போட்டுறான்னா ட்ராக் பேட்டிங். ஆமாமா ட்ராக் பேட்டிங். அது அவன் ஈஸியா சேஸ். அவன் வந்து போன வருஷம் மாதிரி அந்த 9 10 இல்ல அது பண்ண மாட்டாங்க தோணுது. ஏன்னா ஆனா எஸ்ஆர்எச்ல ஒரு சம் லாக் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது மட்டும் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது எஸ்ஆர்எச் சேசிங் போது ஒரு லாக் இருக்கு அவங்க கிட்ட. இல்ல அவனுங்க வந்து எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து அந்த லாக் எல்லாம் இருக்காது. அதுக்கு அடுத்து வர்றதுதான் லாக். ஃபர்ஸ்ட் நாள் எப்படி
பாப்போம். இஃப் சப்போஸ் நாளைக்கு அவனுங்க சேஸ் தான் பண்றானுங்கன்னா ஒருவேளை எல்எஸ்சி ஜெயிக்கலாம். இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவங்க பவுலிங் மேல கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்ப அவனுங்க 113 for 6ல இருந்து மேட்ச் வந்து 100 ரன்ஸ்க்கு விட்டானுங்களோ அப்பவே எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. அது ஒரு சர்ப்ரைஸ் கமாடிட்டி ஒண்ணு. அப்புறம் அசுதோஷ் சர்மா. எஸ்ஆர்எஸ்ல அந்த மாதிரி 7 சர்ப்ரைஸ் கமாடிட்டி இருக்கு. சர்ப்ரைஸே இல்லாத சர்ப்ரைஸ் கமாடிட்டி இருக்கு உனக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு மீன் பார்த்தேன், நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ரைக் ஏடா 150 பாஸ் ஸ்கோர்னு உட்காந்து எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தேன். மெயினான ஒண்ணு ஆர்சிபி ஃபேன்ஸ் கதறானுங்க பால் டேப்பரிங் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா. ஓஹோ ரோஹித் சர்மாக்காக ஆர்சிபி ஃபேன் சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க உத்தமையும் கிடையாது. அடுத்த மேட்ச் அவங்க உங்க கூட தான் ஆடுறானுங்க. இந்த அவைலபிள் பிரைஸ் எவ்வளவு கேப்பா டிக்கெட்? பால் டெம்பரிங் டிக்கெட் எவ்வளவு 15,000 சொல்லுவேன். அதுக்கு நான் வந்து பக்கத்துல ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துருவேன் 15,000. ஓகே கைஸ், so we have our picks for the next 2 days. நாளைக்கு வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன் because பூனமோன் is traveling. இதே மாதிரி 27ஆம் தேதி நைட் we'll record after both the matches, RRK KR and SRH LSG match அப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவோம். தம்பி எப்படி எம்புரான்ல சாரி நாங்க எம்புரான் வேற போறோம். 27 ரெக்கார்ட் பண்ண முடியாது. நாங்க 28ஆம் தேதி மெகா எபிசோடு போடுறோம் 1.5 மணி நேரத்துக்கு 3 மேட்சுக்கு சேர்த்து. அந்த மனசாட்சியே இல்லாம ரெக்கார்டிங் முடிஞ்சடா இல்லையே. ஓகே அதான் அந்த கடைசி மேட்ச் நான் ப்ரெடிக்ஷன்லாம் தரல. அந்த மேட்ச் வந்து ஃபன் மேட்ச் தான். அதனால ஜாலியா பார்ப்போம். அந்த மேட்ச்க்கு எந்த ப்ரெடிக்ஷனும் இல்ல. முடிச்சிட்டு வந்து பேசிக்கலாம் ஒரு நேரத்துக்கு. ஆமா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நம்ம அற்புதமா பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அறப்பா ஆர்சிபி ஜெர்சி வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. எப்படி பூனைக்கு மாட்டி விடுவீங்களா ஜெர்சி? ஆப்ஷன் கூகுள் கொடுக்கல. அப்படி ஆப்ஷன் கொடுத்தா இப்ப ரியல் மேட்ரிக் ஜெர்சி தான் சொல்லுவோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. we'll meet after 3 days. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணின்னு விட்டியா? அதான் கேப் விட்டியா? இல்ல அது வைஃபை சிக்னல் இஷ்யூ. ஓகே கைஸ், thank you, bye bye. Bye.